Hi friends, welcome to our channel HowToFinally. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, நீங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்து அந்த அக்கௌண்ட் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு நாம எப்படி ஆன்லைன் மூலமாக ReKYC ஆன்லைன் மூலமாக நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ReKYC நார்மலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஆன்லைனில். இப்பொழுது IOBயில் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த ReKYC பண்ணலாம் அப்படின்னு ஒரு புதிய ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அஃபிஷியல் வெப்சைட் வந்துக்கோங்க. வந்துட்டு இங்கே பாருங்கள் ReKYC அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி உங்களுக்கு வந்துடும். ReKYC பீரியாடிக் அப்டேஷன் ஆஃப் KYC அப்படின்னு போட்டு வந்திருக்கோம். இதில் ரீட்டைல் கஸ்டமர்னா ரீட்டைலு, நம்ம இப்போ கார்பரேட் கஸ்டமர், அதாவது கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் நம்ம, அதனால கார்பரேட் கஸ்டமர் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இமெயில் மூலமாகவும் நீங்கள் இந்த ReKYC பண்ணிக்கலாம், அல்லது வெப்சைட் மூலமாக ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு பண்ண தெரிஞ்ச நீங்களே பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இமெயில் மூலமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மெயில் சப்ஜெக்டில் ReKYC அப்படின்னு போட்டு உங்களுடைய CAF நம்பர் பேஸ் விட்டுட்டு IND அப்படின்னு நீங்கள் போடணும். போட்டு தான் உங்களுடைய மெயில் அனுப்பணும். இல்லை ஆன்லைன் மூலமாக பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி வந்துடும். இதில் ReKYC அப்படிங்கிற இடத்துல ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே எகைன் கார்பரேட் கஸ்டமர் அப்படிங்கிற கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன கையில் ஹேண்டியாக நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. உங்களுடைய கஸ்டமர் ஐடி கையில் வச்சுக்கோங்க. உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார் அப்டேட்டிங் KYC டீட்டெயில், அதுக்கடுத்தோம் நீங்கள் பேன் கார்டு கையில் வச்சுருந்தீங்கன்னா பேன் கார்டு வச்சுருங்க. உங்களுடைய GST காப்பி எதை வச்சுருந்தீங்கன்னா அதையும் கையில் வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஒன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் தெரிஞ்சால் கொடுங்க. அப்படி இல்லாட்டி உங்களுடைய பேன் நம்பர் செலக்ட் பண்ணி பேன் கார்டு நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்து கேப்சா கொடுத்துருங்க. கொடுத்து இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா கஸ்டமர் டீட்டெயில் வெரிஃபிகேஷன் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதை ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ReKYC சப்மிஷன் 3வது ஸ்டெப்பு. அதில் உங்களுடைய KYCயில் எந்த வித சேஞ்சஸுமே இல்லை அப்படிங்கிறதுனா நோ சேஞ்ச் இன் KYC அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஆன்லைன் மூலம் சப்மிட் பண்ணிக்கலாம். இப்படி தாங்க நீங்கள் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் IOBயில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நான் பர்சனல் கஸ்டமருக்கு ReKYC ஆன்லைன் மூலமாக பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் எதுவும் குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு என்னுடைய ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.